ಗಣ ಭವ ಸರಿ ರಿ 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 ಪಿಣ ಭವ ಸರವಣ ವೀರ ನಮೋ ನಮ ಲಿ ಭವ ಸರವಣ ನಿರ ನಿರ ನಿರನ ವಸರ ಹಣ ಭವರ್ಗ ರ ರ ರ ರ ಮುರುಗಾ ಮುರುಗಾ நாராயண நாராயண. எம்பெருமானே, தேவர்கள் அனைவரும் மகிஷாசுரனோடு யுத்தம் புரிய சென்று விட்டார்கள். ஆனால் மகிஷாசுரனை வெல்லவே இயலாது என்பதை நாங்கள் நன்கு அறிவோம். இனி என்ன நடக்கும் என்பதை தாங்கள் ஒருவரே அறிவீர்கள். எனில் நானே மகிஷாசுரனோடு யுத்தம் புரிய வேண்டும் என்று தந்தையும் உறுதியாக நம்புகிறார். நானே கதி என்று தேவர்களும் என்னையே நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நானோ அவர்களுக்கு உதவி புரிய வாய்ப்பற்று நிற்கிறேனே. தேவர்களே, பெரும் பிழை புரிந்து விட்டீர்கள். என்னிடம் வந்து தானே சிக்கிக் கொண்டீர்கள். இனி உங்கள் சேனாதிபதி முருகனே வந்தாலும் உங்களை காக்க இயலாது. உண்மையில் அந்த முருகன் மாவீரன் என்றால் இப்பொழுதே இங்கு வரட்டும். தேவர்கள் யாவரின் உயிரும் அபாயத்தில் ஊசலாடி கொண்டிருக்கிறது. ஆனால் தேவர்களின் தேவசேனாதிபதியான நானோ இங்கு கையறு நிலையில் இருக்கிறேன். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் தேவர்களை நான் காக்கவில்லை என்றால் பிறகு எப்போது அவர்களுக்கு என்னால் உதவி புரிய இயலும்? இப்போது என்னால் கைலாயத்தை விட்டு வெளியேறவும் முடியாது. அதே நேரம் வெளியேறாமல் இருக்கவும் முடியாது. நான் ஆகப்பெரும் இக்கட்டான சூழலில் இருக்கின்றேன். சுவாமி, தங்களை இத்தனை பதற்றத்துடன் கோவத்துடன் நான் கண்டதே இல்லையே. தங்களுக்கு எவ்வகையிலாவது நான் உதவி புரிய வேண்டும். என் அன்னையின் அன்பே என் கரங்களை கட்டி போட்டுள்ளது. இந்நிலையில் என் அன்னை ஒருவராலே எனக்கு உதவ இயலும். ஆனால் அன்னையோ என் கருத்தை செவிமடுத்து கேட்க ஆயத்தமாக இல்லை. என் மனநிலையை புரிந்து கொள்ளவில்லை. விண்ணுலகுமின்றி மண்ணுலகுமின்றி அந்தரத்தில் தடுமாறும் திரிசங்குவின் நிலையில் தத்தளிக்கிறது என் மனம்.
அன்னையின் பேரன்பினால் பூட்டப்பட்ட விலங்கிலிருந்து எப்படி வெளியேறுவது என்பதை நான் அறியேன். தேவர்களே, விரைவில் உங்கள் அனைவரையும் என் மாய விலங்கு சிறை பிடிக்கும். உங்களில் யாரும் உயிரோடு வாழப் போவதில்லை. நீங்கள் யாரும் தப்பப் போவதில்லை. இந்த நாளுக்காகத்தானே இத்தனை நாள் நான் காத்திருந்தேன். என் மாமன் குறும்பனை வதம் செய்த காரணத்திற்காக இப்பொழுது உன்னை வஞ்சம் தீர்க்கப் போகிறேன் பார். இந்திரா, இப்பொழுது உன் சிரசை நான் துண்டிப்பேன். துண்டித்த பிறகு உன் சிரசானது என் வலது காலுக்கு கீழே கிடக்கும். உனது உடலோ எனது இடது காலுக்கு கீழே மிதிப்பட்டு கிடக்கும். நான் புரியவிருக்கும் குழப்பங்களுக்கு பிறகு உன்னை ஒருவரும் காண இயலாது. என் சுவாமி இத்தனை கவலையுறுவதை என்னால் காண முடியவில்லை. எப்படியாவது என் சுவாமிக்கு உதவி புரிய வேண்டும். சுவாமி, என்னிடம் மிக அருமையான யோசனை ஒன்று உள்ளது. யோசனையா? என்ன அது? தாங்கள் என் மீது அமர்ந்து கொண்டு கண்களை மூடிக்கொள்ளுங்கள். உங்கள் பிரச்சனைக்கு நிச்சயம் தீர்வு கிடைக்கும். நீ என்ன செய்வதாக உத்தேசம்? என்னை நம்பி என் மீது அமர்ந்து கொள்ளுங்கள் சுவாமி. சரி, நீயும் என்ன செய்கிறாய் என்று பார்க்கிறேன். முருகா, முருகா, நந்தி, தாயே, உடனே செல். மணி ஓசை கேட்கவில்லை. முருகன் எங்கே இருக்கிறான் என்று கன நேரமும் தாமதிக்காமல் தேடு. உத்தரவு அன்னையே. அஜவாகனா, என்ன காரியம் செய்து விட்டாய் நீ? சுவாமி, தங்கள் விருப்பப்படியே தங்களை கைலாயத்தை விட்டு வெளியே கொண்டு வந்து விட்டேன். அஜவாகனா, இதைத்தான் பிரச்சனைக்கு தீர்வென்று நீ கூறினாயா? ஆமாம் சுவாமி. தாங்கள் கைலாயத்தை விட்டு நீங்களாக ஒரு அடி கூட எடுத்து வைக்கவில்லை. தங்களுக்காக நான் அந்த செயலை புரிந்தேன். ஆகவே
தாங்கள் அன்னைக்கு கொடுத்த வாக்குறுதியை மீறவில்லையே. மூடனே, மூஷிகன் கூறுவது போல் நீ மந்தபுத்தி உடையவனோ என்ற சந்தேகம் எனக்கே வருகிறது. கைலாயத்தை விட்டு வெளியேறக்கூடாது என்பதற்கு அதுவல்ல பொருள். என் அன்னையின் அனுமதியின்றி நான் எங்கும் செல்ல மாட்டேன் என்பதே நான் அன்னைக்கு கொடுத்த வாக்குறுதி. உன்னால் நான் என் அன்னைக்கு செய்து கொடுத்த வாக்குறுதியை மீறிவிட்டேன். என் மைந்தன் எனக்கு கொடுத்த வாக்குறுதியை ஒருபோதும் மீறமாட்டான். குமரன் சற்று குறும்புக்காரன்தான். ஆனால் தன் வாக்குறுதியை காப்பாற்றுவதில் சத்தியவந்தன் அவன். அவன் இங்கேதான் எங்கேயாவது விளையாடிக் கொண்டிருப்பான். சற்று அவனை போய் தேடு. இல்லை அன்னையே, முருகன் கைலாயத்தில் இல்லை. முருகன் தன் வாகனத்தின் மீது ஏறி அசுர வேகத்தில் பறந்ததை சிவகணங்களும் மூஷிக வாகனமும் நேரில் கண்டிருக்கிறார்கள். முருகா, நீ இப்படியும் செய்யலாமா? உன்னால் எப்படி எனக்கு கொடுத்த வாக்குறுதியை மீற முடிந்தது? நிச்சயம் நீ புரிந்த குற்றத்திற்கு தகுந்த தண்டனை கிடைக்கும். என்னை மன்னிக்க வேண்டும் சுவாமி. நான் புரிந்த செயல் அன்னையின் மனதை வருந்தச் செய்யும் என்பதை நான் அறியேன். எனக்கு தோன்றிய யோசனை மிகவும் அபாரமான யோசனை என்று நான் அதீத நம்பிக்கை கொண்டு விட்டேன். அதனால்தான் தங்களிடம் கலந்து ஆலோசிக்காமல் கூட கைலாயத்தை விட்டு வெளியே அழைத்து வந்து விட்டேன். சுவாமி, தங்களை நான் ஒருவரும் அறியும் முன் கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் தங்களை மீண்டும் கைலாயத்திற்கு அழைத்து சென்று விடுகிறேன். ஆனால் உனக்கும் எனக்கும் அது தெரியும் அல்லவா? ஏற்கனவே நாம் இருவரும் குற்றவாளிகள். இப்போது நாம் குற்றம் புரிந்து விட்டோம். புரிந்த குற்றத்தை பயனுள்ளதாக மாற்ற முயற்சிப்போம். இப்போதைக்கு அதுதான் வழி. அஜவாகனா, தேவகுரு பிரகஸ்பதி மற்றும் தேவர்களை மகிஷாசுரன் கவர்ந்து சென்ற பாதாள லோகத்திற்கு என்னை உடனே அழைத்துச் செல். தேவர்களே, தங்கள் யாவரையும் கண்டால் பரிதாபமாக உள்ளது. இல்லை என்றால் கூட்டமாக வந்து என் அசுர மாயா சக்தியில் இப்படி கட்டுப்பட்டு கிடப்பீர்களா? இப்பொழுது இந்த மகிஷாசூரன் உங்களை வஞ்சம் தீர்க்கப் போகும் அந்த அற்புத காட்சியை பாருங்கள். மகிஷாசுரா, வெற்றி ஜம்பம் பேச வேண்டாம். வாய்ச்சொல்லில் வீரனாகி காலத்தை விரயம் செய்யாதே. வா, வந்து என்னோடு யுத்தம் செய். முடிந்தால் என்னை வெற்றி கொள். தமிழ் கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ் கடவுள் முருகன் தொடர்கிறது. தேவேந்திரா, உன் வஜ்ராயுதமும் உன் உயிரும் இப்பொழுது என் கையில்.
யார்? இது எப்படி சாத்தியமானது? என் அஸ்திரம் தன் இலக்கை எட்டாமல் எப்படி திரும்பி என்னிடமே வந்தது? இந்த யுத்தத்தில் இடையில் புகுந்தது யார்? யார்? முருகனுக்கு வேல் வேல், கந்தனுக்கு அரோகரா. முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா. முருகனுக்கு அரோகரா. எந்த சக்தி அது? எப்படி நிகழ்ந்தது இந்த மாயம்? யார் நீ? எனக்கு அஞ்சு யுத்தம் புரியும் கோழையே, யார் நீ? யுத்த களம் காணும் உண்மையான வீரன் நீ என்றால் என் முன்னே வா. அரசே, அரசே, அதோ அவன்தான் முருகன். மகிஷாசுரா, தேவர்களை மீட்கவே நான் இப்போது வந்தேன். உன்னோடு யுத்தம் புரிய எனக்கு அனுமதி இல்லை. நான் இப்போது புறப்படுகிறேன். அன்னையின் அனுமதி பெற்று மீண்டும் வருகிறேன். தமிழ் கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ் கடவுள் முருகன் தொடர்கிறது. யுத்தம் புரியாமலே என் கண் முன்னே தேவர்கள் அனைவரையும் விடுவித்து விட்டானே அந்த சிறுவன். எப்படி இது சாத்தியம்? ஆஹா, அந்த முருகன் தான் எத்தனை அழகு! வைர மணிகள் போல் சுடர்விட்டு ஒளிரும் விழிகள், வாள் போல் கூரிய நாசி, மாதுளை முத்துக்களை ஒத்த பற்கள், அமுதத்தை உமிழும் ஆள் சிவப்பு அதரங்கள், சந்தனத்தால் இழைத்த தேகம். அடடா அடடா, இந்த சிறுவன் தான் எத்தனை அழகு! அடடா, இவனே இத்தனை அழகென்றான். இந்த முருகனை பெற்ற அன்னை பார்வதி எத்தனை அழகாக இருப்பாள்!
அறியாத பாலகனான தங்களின் அருமை புத்திரனை தாங்கள் மன்னிக்கத்தான் வேண்டும். அன்னையே, தங்களின் மனதை புண்படுத்த வேண்டுமென்ற நோக்கத்தில் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை மீறவில்லை. இன்னும் கூறப்போனால் வாக்குறுதியை மீறியதையே நான் அறியவில்லை. ஒரு நல்ல செயல் உன்னால் மட்டுமே சாத்தியம் என்றால் அதை செய்து முடிக்க தடையாக கடவுளே கோடு கிழித்தாலும் அதை மீறுவது தவறல்ல.